கடந்த ஜூலை 29ஆம் தேதி வடக்கு இங்கிலாந்தின் லிவர்பூல் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற சவுத் போர்ட்ல யோகா பயிற்சி மற்றும் டான்ஸ் கிளாஸ் நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில ஒரு 17 வயசு உள்ள ஒரு பையன் என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற 3 சிறுமிகளை கத்தியால குத்துறான். இந்த சம்பவத்துல 3 சிறுமிகள்ல 2 சிறுமிகள் அதே இடத்துல இறந்துடுறாங்க. அதன் பிறகு அடுத்த நாள் இன்னொரு சிறுமியும் இறந்துறாங்க. மேலும் 8 குழந்தைகள் உட்பட 10 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இந்த கொடூர தாக்குதல் நடத்திய 17 வயதான அக்சல் ருடோகுபானா என்பவரை போலீசார் கைது செய்யறாங்க. யூகேவை பொறுத்த வரைக்கும் 18 வயசு கீழே இருந்தா என்ன தவறு செய்து இருந்தாலும் அவருடைய போட்டோவையோ அல்லது அவர்களுடைய பெயரையோ சொல்ல மாட்டாங்க, காண்பிக்க மாட்டாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் அவருடைய வாழ்க்கையை பாதிக்கும் அப்படி என்பதற்காக மட்டும்தான். இப்போ மட்டும் ஏன் அந்த பையனுடைய பெயரை சொன்னாங்கன்னா, பிரச்சனை கைமீறி போனதால போலீசார் அந்த பையனுடைய பெயரை சொல்றாங்க. கைது செய்யப்பட்ட அந்த ஆக்சல் ருடோகுபானா என்ற சிறுவன் பிரிட்டன்ல வேல்ஸ் பகுதியில் உள்ள கார்டிப் நகர்ல பிறந்து வளர்ந்த பையன். ஆனா அங்கிருந்தவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த தவறை செய்த சிறுவன் வெளிநாட்டில் இருந்து குடியேறிய முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்ட்டு ஒரு பொய்யான தகவலை பரப்பி விடுறாங்க. இதனால அடுத்த நாள் சவுத் போர்ட்ல மோசமான வன்முறை ஏற்படுது. உள்ளூர் மசூதியை தாக்குறாங்க, அங்க இருக்கிற முஸ்லீம் கடைகளை அடிச்சு நொறுக்குறாங்க. அதே போல பிரவுன் தோற்றமுடைய மக்களையும் அடிக்கிறாங்க. பிரவுன் தோற்றமுடைய நம்மளை போல இருக்கிற மனிதர்களை, அதாவது இந்தியாவில் இருந்து போனவங்களை, இலங்கையில் இருந்து போனவங்களை, பிரிட்டிஷ்காரங்களை தவிர்த்துட்டு பிரவுன் தோட்டத்தில் இருக்கிற அனைவரையுமே அவங்க அடித்து நொறுக்குறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பிரச்சனையை முதல்ல ஆரம்பிச்சு விட்டது ஒரே ஒரு பெண் தான். அதாவது இந்த சிறுவன் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்ட்டு வலைதளங்கள்ல ஒரு பதிவு போடுறாங்க அந்த பெண்மணி. அதுவும் எப்படின்னா, இந்த வன்முறையில் ஈடுபட்ட அந்த சிறுவன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே யூகேவுக்கு கப்பலில் வந்தான் அப்படின்ற மாதிரி அவங்க தகவலை பரப்பி விட்டாங்க. இந்த மாதிரி சின்ன பதிவு எல்லாம் வலைதளங்களில் வேகமாக பரவ ஆரம்பிக்குது. அதன் பிறகு ஆரம்பித்த வன்முறை மலமளவென நாடு முழுக்க பரவி இருக்கு. இந்த பிரச்சனையை போலீசார் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறப்போ அவர்களால் கட்டுப்படுத்தவே முடியல. இது சம்பந்தமா போலீசார் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 400க்கும் மேற்பட்டவங்களை கைது செய்யறாங்க. இருந்தாலும் சுண்டர்லாண்ட், மான்செஸ்டர், பிளைமவுத் மற்றும் பெல்பாஸ்ட் உட்பட 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கலவரங்கள் வெடிக்குது. அதே போல இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க புலம்பெயர்ந்தோர் இஸ்லாமியர்களை குறி வச்சு தாக்குறாங்க. புலம்பெயர்ந்தோர்னா எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். அதாவது இந்தியாவிலிருந்து, இலங்கையிலிருந்து, பிற நாடுகளிலிருந்து இங்கிலாந்துக்கு ப்ராப்பராக போன யூகே குடியுரிமை அந்தஸ்தை பெற்ற அனைத்து மக்களையும் தாக்குறாங்க. ஒரு சில இடங்களில் இந்த பிரச்சனை குறைவாக இருந்தாலும் பல இடங்களில் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அதே போல இஸ்லாமியர்களுடைய கடைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படுது. இந்த பிரச்சனையில் பல போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தப்படுது. யூகேல இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிற நாடுகளிலிருந்து, அதாவது இந்தியாவிலிருந்து, இலங்கையிலிருந்து மற்றும் பிற நாடுகளிலிருந்து இங்கிலாந்துக்கு படிப்புக்காக, வேலைக்காக போயிருப்பாங்க இல்லையா, நீங்கள் எல்லாமே இங்கே வந்ததால் தான் எங்களுக்கு வேலை கிடைக்கல, எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே உங்களால் தான் அப்படின்னு சொல்லி, இதுதான் காரணம், இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை பெருசாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இந்த பிரச்சனைக்கு அங்கே இருக்கும் யார் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீவிர வலதுசாரி இயக்கங்களே இந்த வன்முறைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டனில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள கெய்ர் ஸ்டார்மர் அரசு குற்றம் சாட்டி இருக்கு. அவர்கள் திட்டமிட்டு தவறான தகவல்களை பரப்பி வருவதாக போலீசார் கூறுறாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி, இந்த மெஜாரிட்டியாக இருக்கிற இனத்தை சார்ந்தவங்க கொஞ்சமாக இருக்கிற மைனாரிட்டி மக்களை தாக்குறது, அவங்க பிரச்சனைக்கு உள்ளடக்கிறது, இது எங்கே பார்த்தாலும் நடக்குது. அதே போல் பிரிட்டன் நாட்டில் உள்ள சில தீவிர வலதுசாரி இயக்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை தேடி சென்றவர்கள், படிக்க சென்றவர்கள் தான் வன்முறையில் அதிகமாக ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சு அந்த பிரச்சனையை பெருசாக நினைக்கிறாங்க. ஆனால் அந்த தவறை செய்தவனும் அந்த நாட்டை சேர்ந்தவன் தான். ஆனால் இவங்க என்ன திசை திருப்புறாங்கன்னா, அந்த சிறுவன் அந்த நாட்டை சார்ந்தவன் கிடையாது, ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவன், வேறு நாட்டிலிருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை மிகப்பெரிய பூதாகரமாக ஆக்கி விட்டாங்க. இந்த போராட்டத்தில் பிரிட்டனில் உள்ள இந்திய மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து அச்சம் எழுந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டனில் இப்பொழுது சுமார் 1.8 லட்சம் இந்திய மாணவர்கள் இருக்காங்க. அதே போல இந்திய மாணவர்கள் செல்லும் டாப் 5 வெளிநாடுகளில் ஒன்றாக பிரிட்டன் இருக்குது. இதனால இங்கிலாந்துக்கு செல்லும் இந்தியர்கள், மாணவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ட்டு இந்திய அரசாங்கம் கூறியிருக்கிறாங்க. மேலும் இங்கிலாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்தின் சில பகுதிகளில் வெளிநாடுகளில் இருந்து குடியேறுபவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது. இந்த போராட்டங்கள் பல இடங்களில் வன்முறையாக மாறிச்சு. இதனால பிரிட்டன் முழுக்க கலவரம் ஏற்பட்டுச்சு. இந்த விவகாரத்தில் இதுவரை போலீசார் பலரை கைது செஞ்சாங்க. இருந்த போதிலும் போராட்டம் கட்டுக்குள்ள வரல. இதனால அங்க பரபரப்பான சூழல் நடந்து வருது. பிரிட்டன் நாட்டில் கடந்த மாசம் தான் பொது தேர்தல் நடைபெற்றது. இதுல ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வியை சந்திச்சாங்க. எதிர்கட்சியாக இருந்த தொழிலாளர்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில கெய்ர் ஸ்டார்மர் பிரதமர் ஆனார். இதான் நேரம் சொல்லி இதற்கிடையே தொழிலாளர் கட்சிக்கு மிகப்பெரிய சிக்கலை தரும் வகையில்
அங்கு இப்போது மிகப்பெரிய வன்முறை போராட்டங்கள் வெடித்துள்ளது. அதை சமாளிக்க முடியாம அந்த நாட்டு அரசு திணறி வருது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் பிரிட்டன்ல வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் குடியேறுவது இது போன்ற தாக்குதலுக்கு காரணம் என கூறி அங்கே பல நகரங்களில் போராட்டங்கள் வெடிச்சது. அதே போல 3 சிறுமிகள் உயிரிழக்க காரணமாக இருந்த அந்த தாக்குதலில் கைதாகி உள்ள அந்த நபர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வெளிநாட்டிலிருந்து குடியேறியவர் என்றும் அவர் ஒரு இஸ்லாமியர் என்றும் தவறான தகவலை பரப்பினாங்க. இதனால குடியேற்றத்தை எதிர்க்கும் குழுக்கள், அதுக்கப்புறம் முஸ்லிம் எதிர்ப்பு குழுக்கள் திடீரென இந்த போராட்டங்களை ஆரம்பிச்சாங்க. அதுவே இப்பொழுது வன்முறையா பரவி இருக்கு. அதே நேரம் இந்த சம்பவத்துல கைதாகி உள்ள நபர் வெளிநாட்டை சேர்ந்தவர் இல்லை என்றும் அவர் பிரிட்டன்ல பிறந்தவர் என்றும் போலீசார் விளக்கம் அளிச்சாங்க. அதே போல கைதான நபரின் குடும்பம் ஒரு கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுவதாகவும் அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தியை சொன்னாங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற சில யூகே மக்கள் இதை ஏற்க மறுத்து அங்கே பல போராட்டங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே போல அங்குள்ள லிவர்பூல், கிறிஸ்டல் ஹால் மற்றும் ஸ்டோக்-ஆன்-ட்ரெண்ட் மற்றும் பிளாக்பூல் என பல நகரங்களில் இந்த வன்முறை போராட்டங்கள் பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாம மான்செஸ்டர் மற்றும் பெல்பாஸ்டில் தாக்குதல் நடந்த நிலையில கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுச்சு. அதே போல லிவர்பூல்ல இருந்த ஒரு நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த வன்முறையில போலீசார் நிறைய பேர் காயம்பட்டு இருக்காங்க. பிரிட்டனை பொறுத்தவரை கடந்த 2011 கடைசியாக ஒரு மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்டுச்சு. அப்போது லண்டன்ல கருப்பினத்தவர் ஒருவரை போலீசார் சுட்டு கொண்டதால பல ஆயிரம் பேர் வீதிகளில் இறங்கி போராட்டம் செஞ்சாங்க. அப்போதுதான் சில இடங்கள்ல வன்முறை வெடிச்சுது. இதற்கிடையே சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு மீண்டும் வன்முறை ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய பிரச்சனைகள் நாங்க பார்த்துக்கிறோம், எங்க குழந்தைகள் இழந்த வலியை நாங்க அனுபவிச்சுக்கிறோம், நீங்க எங்க பேரை சொல்லி நீங்க பிரச்சனை வளர்க்காதீங்க, நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மிகவும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. நீங்க எங்க பேரால எங்க குழந்தைகள் பேரால நீங்க சண்டை போடாதீங்க, கலவரம் பண்ணாதீங்க, பிறரை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு அந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் அவர்களே முன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதை அவங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இந்த யூகேல இருக்கிற ஒரு சில மக்கள் இதான் நேரம்னு சொல்லி அவங்க நாட்டுக்கு வந்த, அவங்க நாட்டுக்கு படிக்க வந்த, அவங்க நாட்டுக்கு வேலை செய்ய வந்த பிற நாட்டவர்களை தாக்கி கஷ்டப்படுத்துறது இது எந்த விதத்தில் நான் எனக்கு தெரியலை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உண்மை ஜெயிக்குதோ இல்லையோ, உண்மை சீக்கிரமா பரவுதோ இல்லையோ, பொய் காற்றை விட வேகமாக பரவிடும். இந்த ஒரே ஒரு பொய்யால பிரிட்டன்ல மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கு. ஆக ஒரு பொய்க்கு எவ்வளவு சக்தி பார்த்தீங்களா? என்னை பொறுத்தவரை இந்த பிரச்சனை தீர்ந்து மனித நேயம் என்றைக்கு முழுமை அடையும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க மற்றும் குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொளி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.